அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பீமா சார் சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கணும். விளாட்ட துவா கேட்குறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த வறுத்த சேமியா வச்சு பிரியாணி பண்ண போகிறோம். சிக்கன் வச்சு பிரியாணி பண்ண போகிறோம். எப்படி வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தேங்காய் எண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நெய் இருந்தால் கூட நெய் போட்டுக்கலாம். நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா, எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 2 ஏலக்காய் 3 போட்டுட்டேன். கையில் வந்தது 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை. நம்ம பிரியாணிக்கு என்னெல்லாம் போடுவோமோ அதெல்லாம் நம்ம போடலாம். அன்னாச்சி பூலாம் உடச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம், வதங்கிறதுக்கு நம்ம ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம 2வது போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கணும்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிற உப்பு போட்டுட்டோம்னா. கொஞ்சம் மூடி வச்சிடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, பச்சை வாசனை போக வர நம்ம இது வதக்கணும். வெங்காயம் சிவந்துருச்சு பார்த்தீங்களா, அரைவாசி. நம்ம பிரியாணிக்கு மாதிரி ஃபுல்லாக நமக்கு வெங்காயம் சேர்க்க வேண்டாம். இது கூட புதினா, ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி. இப்போ நம்ம கொஞ்சம் மூடி வச்சுட்டோம்னா அந்த ஆவிலேயே தக்காளி சீக்கிரம் வெந்துடும். 1 நிமிஷம் தான் மூடி வச்சு எடுத்தேன். தக்காளி அப்படியே குழஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ மஞ்சள்தூள், மிளகாத்தூள், ஒரு பாக்கெட்டுக்கு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிடுங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணும், நான் போட்டது கரெக்டாக தான் இருக்கும். இது பிரியாணி மசாலா இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நிறைய ஃப்ளேவர் வேணும்னா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கலாம். இப்போ ஒரு 1/4 வாசி லெமன் புளிஞ்சு ஊற்றலாம். தயிர் இருந்தால் தயிர் ஊற்றிக்கலாம், லெமன்னா லெமன் ஊற்றிக்கலாம். இப்போ கறி வெந்துடுச்சு. இப்போ நம்ம சேமியா போட்டுக்கலாம். இந்த சேமியா எடுத்த அளவு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிடுங்க. ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு, ஒரு கிண்ணம் சேமியா இருந்தால் 1/4 கிண்ணம் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிக்கிட்டு கிண்டி விட்டுட்டு சிம்மிலே விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்திங்களா, இப்படி இருக்கணும். எனக்கு நான் அடிக்கடி செய்தனால அளவு தெரிஞ்சனால நான் அப்படியே ஊற்றிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ உதிரியாக வரும். இப்படி இருந்துன்னா சிம்மிலே வச்சிடணும். இப்படி இருக்கணும். தண்ணி ரொம்ப தண்ணியை ஊற்றக்கூடாது இதுக்கு, அப்போ தான் உதிரியாக கிடைக்கும். இப்போ நம்ம இதை சிம்மில் வச்சு விட்டுலாம். மேலே மல்லித்தலை, இங்கே பார்த்தீங்களா, தண்ணியே இல்லை, உதிரியாக இருக்கும். இது சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். நீங்கள் சிக்கன் மட்டன் போட்டு செஞ்சிங்கன்னா, நாட்டுக்கோழினா குக்கரில் வேக வச்சுக்கணும், மட்டன்னா குக்கரில் வேக வச்சுக்கணும். யாருக்கெல்லாம் அதே மாதிரி மட்டன் சேமியா பிரியாணி, நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணிலாம் வேணும்னு சொன்னிங்கன்னா நான் வீடியோ போடுறேன், கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சூப்பரான என்ன பிரியாணி, சேமியா பிரியாணி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட்டை கொடுங்க. ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட்டு வரை என் சேனலில் பாருங்கள். வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். தள்ளி பார்க்காதீங்க. பாருங்க, கறி. இன்றைக்கி மத்தியானத்துக்கு சேமியா பிரியாணி, சோறு வைக்கல. டெய்லி